நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சித்தப்பா, 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 சித்தப்பா. அண்ணா எங்க காணோம்? என்னோட அண்ணன் எங்க போயிட்டாரு? மீரா, நீ எங்க அண்ணன் பாண்டிய எங்கன்னா பாத்தியா? இல்ல அண்ணா, நீங்க என்னோட ரன்வீர் அண்ணனை பாத்தீங்களா? இல்ல, ரன்வீரும் கிளாஸ்ல இல்லையா? இல்ல. 2 பேர் அண்ணனும் காணாம போயிட்டாங்க. சரி வா, நம்ம 2 பேரும் போய் சாப்பாடு சாப்பிடலாம். இல்ல, அண்ணன் இல்லாம நான் மட்டும் எப்படி சாப்பாடு சாப்பிடுவேன்? மீரா, அவங்க வந்துருவாங்க. இல்ல, எங்க அண்ணன் வராத வரைக்கும் நான் சாப்பாடு சாப்பிட போறது இல்ல. மீரா, உங்க அண்ணன் ஏதாவது வேலை விஷயமா வெளியே போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீ சாப்பிடலன்னு உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. சரி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். ஏய் கர்ணா, வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடலான்னு பாக்குறியா? கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கப்பா, முதல்ல சாப்பிடு. வாமா, சீக்கிரம் கொடு, இன்னைக்கு பயங்கரமா பசிக்குது. என்னப்பா கர்ணா, நீ சாப்பிடலையா? என்னப்பா வீட்டுல சட்டை போட்டு வந்த போல இருக்கு, இன்னைக்கு பட்டி தானா? பா என்ன பசி. மெதுவா மெதுவா சாப்பிடுங்க. நாட்டமண்ண, வா வா, உட்கார் உட்கார், சப்பாத்தி சாப்பிடு வா. கருணா, ஓ சாப்பாட்டை எடுத்துட்டு வர வேண்டியதானே? ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். இல்லை, இன்னைக்கு நான் சாப்பாடு எதுவும் கொண்டு வரல. ஒன்னும் பிரச்சனை இல்லை கருணா, நீ இங்கேயே சாப்பிடு. நிறைய சாப்பாடு கொண்டு வந்திருக்க, நீ இவர் கூடயே சாப்பிடு. உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? ஊறுகாய், வெங்காயம்? இல்ல, எனக்கு போதும், ஒண்ணு வேண்டாம். சரி, நான் அண்ணே, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அண்ணே. உங்களுக்கு அண்ணி மாதிரி ஒரு நல்ல மனைவி கிடைச்சிருக்காங்க. அட, உனக்கு மட்டும் என்ன காரணம்? ருக்மணி உனக்கு கிடைச்சதுக்கு நீயும் கொடுத்து வச்சிருக்கணும். என்னாச்சு? அடவன் சும்மா விளையாட்டுக்கு தான்ப்பா சண்டையான்னு கேட்டேன். உண்மையிலேயே வீட்டுல சண்டை போட்டு தான் வந்தியா? அண்ணே, நான் ஏன் ருக்மணியோட சண்டை போட போறேன்? அப்ப என்ன விஷயம்னு சொல்லுப்பா. நீ எதுக்கு முகத்தை தொங்க போட்டுட்டு இருக்க? நீங்களே சொல்லுங்க அண்ணே. ஒரு பொண்ணால தானே வீட்டை சொர்க்கமாவும் நரகமாவும் மாத்த முடியும். எப்படி உங்க வீட்டை அண்ணி சொர்க்கமா மாத்திருக்காங்களோ அதே மாதிரி ருக்மணி என் வீட்டை நரகமா மாத்தி வச்சிருக்கா. நான் என்னன்னு சொல்றதுன்னு எப்ப பார்த்தாலும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டே இருக்கா. ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அட, ருக்மணி உன் கூட சண்டையும் போடுவாளா? ஆனா அவளை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணவே இல்லையே. நாட்டாம, நம்மளால ஒருத்தரோட மனசுக்குள்ளேயும் போய் பார்க்க முடியாது, வீட்டுக்குள்ளேயும் போய் பார்க்க முடியாது. அங்க என்ன நடக்குதோ என்னமோ. அண்ணன், ஒருத்தங்களை பாக்குறப்ப அவங்க எப்படி இருப்பாங்களோ வாழ்க்கையில அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல.
அவ என்னோட வாழ்க்கையை நரகமா மாத்திட்டா. எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல. என்னால அங்க இருக்கவே முடியல. நான் சண்டை போட்டு போட்டு நிச்சயமா சொல்றேனே, நான் கலச்சியே போயிட்டேன். அண்ணா நீங்களே சொல்லுங்கண்ணே, ஒரு புருஷன் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனா அன்பா 2 வார்த்தை பேசி அவனுக்கு நல்ல சாப்பாடு ஆக்கி போடணும்னு அவளுக்கு தோணுமா இல்லையா? இங்க சரி விடுங்க, நான் எதுக்கு தேவையில்லாம என் சோக கதையை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டேன். நீங்க சாப்பாடு சாப்பிடுங்கண்ணே, நான் கிளம்புறேன். வணக்கம், வரேண்ணே. போயிட்டு வாங்க. இப்படி பண்ணீங்க? என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்க தெரியுமா? நீங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு படிப்புல கொஞ்சம் கொஞ்சமா கவனம் போயிடுச்சு. இப்ப 4 வாட்டி ஃபெயில் ஆயிட்டேன். அந்த சின்ன சின்ன பசங்களோட கிளாஸ்ல படிச்சிட்டு இருக்கேன். அப்பா, எனக்கு இப்ப ஸ்கூலுக்கு போக கூட வெக்கமா இருக்கு. இதுக்கு மேல என்னால ஸ்கூலுக்கு போக முடியுமான்னு தெரியல. எனக்கு உங்க கூட இருந்தா போதும். வெயிலும் பயங்கரமா அடிக்குது. 2 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் விடுற நேரம் ஆயிடுச்சு. மீரா, நான் மீரா கிட்ட போய் ஆகணும். சீக்கிரமா, அவ தனியா இருப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாண்டி, நான் என்ன பார்த்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன பார்த்த? அட புலிப்பா, புலி. நான் புலிய பார்த்தேன். நீ புலிய பாத்தியா? ஆமா ஆமா, நான் பார்த்தேன். அந்த சந்திரன் சித்தப்பாவோட வயல்ல பார்த்தேன். அப்படியா? நீ ஓடும்போதாவது உன்னை சாப்பிடலையா? ரீலா, இங்க பாரு. இப்பதான் நான் டிஃபன் சாப்பிட்டு வரேன்.
இதுக்கு மேல அல்வாலாம் சாப்பிட முடியாது. ரன்வீர், இது எவ்வளவு பெரிய ஊரு, இங்க எத்தனை பேர் இருக்காங்க. உனக்கு யாருமே கிடைக்கலையா ஏமாத்துறதுக்கு? நீ நேரா என்கிட்ட ஓடி வந்துட்ட. நீ ஏதாவது பெரிய காட்டு புண்ணிய பார்த்திருப்ப, அது உனக்கு புலி மாதிரி தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ரன்வீர், இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லிடாத. எல்லாரும் உன்னை பத்தி சிரிப்பாங்க, அப்புறம் உன்னை பைனாங்கொலின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு வாட்டி என்னை முட்டலாக்க முயற்சி பண்ணனா உன்னை புடிச்சுக்கிட்டு போய் நேரா உண்மையான புலிகிட்டே விட்டுருவேன். கிளம்பு. அவன் சொல்றது சரிதான் போல இருக்கு. நான் இத பத்தி யார்கிட்டயும் பேசக்கூடாது, இல்லனா எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்க. மீரா, ரன்வீர், நீ எங்க பண்ணிட்டு இருக்க? ஸ்கூல் எப்பவே விட்டாச்சே. இல்ல அங்கிள், நான் மீராவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். மீரா அப்பவே போயிட்டால. ஒருவேளை அவ தனியாவே போயிருப்பா. வீட்டுல இருக்காளான்னு போய் பாரு. சரிக்கண்ணா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என் மீரா எனக்காக காத்திருந்திருப்பா. ஆனா இந்த நேரத்துக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்திருப்பாளே. மீரா, எனக்கு ஷோல்டர் ரொம்ப வலிக்குது. கௌசல்யா அக்கா, இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, இன்னும் கொஞ்ச நேரம். சிக்கு புக்கு ரயில 5 வாட்டி சொல்லுங்க, அதுக்குள்ள என் வீடே வந்துடும். கௌசல்யா அக்கா, நான் இவ்வளவு சின்ன பொண்ணு, என்னால இதை எப்படி தூக்க முடியும்? அதனாலதான் எப்பவுமே என் அண்ணா தூக்கிட்டு வருவாரு. கௌசல்யா, நீ ஏன் இவளோட பேக தூக்கி வச்சிருக்க? ஏன்னா நான் ரொம்ப சின்ன பொண்ணு, என்னால இவ்வளவு வெயிட் பேக் தூக்க முடியுமா? அப்படியா? அதனாலதான் உன் பேக நீ என் பொண்ணை தூக்க சொல்லி கொடுத்துட்டியா? அவ என்ன உனக்கு கூலியா? கூலி? உங்க பொண்ணு ஒண்ணும் கூலி எல்லாம் கிடையாது. உங்க பொண்ணு பேரு கௌசல்யா, இவங்கதான். அவ பேக தூக்குறதுக்கு உனக்கு சம்பளம் தராளா? அவளோட பேக அவகிட்ட கொடு. கொடுன்னு சொல்றேன்ல. பாண்டி எங்கே? எனக்கு என்னமா தெரியும்? நான் அவரை இன்டர்வெல்ல கூட பார்க்கல. இல்ல மீரா? அவன் எப்படி உன் கண்ணுக்கு தெரியுமா? இந்த மீராவோட விளையாடுறத நிறுத்துறாதானே உன் அண்ணன் உன் கண்ணுக்கு தெரியுமா? ஒரு வாட்டியாவது உனக்கு தோணுச்சா உன் அண்ணனை காணுமே, அவனை போய் பார்க்கணும்னு? ஆனா இல்லையே, நாள் பூரா இந்த மீராவோட சுத்திட்டு இருக்க. இவளை பாரு, நாள் பூரா அவ அண்ணனோடவே எப்படி இருக்கான்னு. அவகிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் இது மட்டும்தான், அதையாவது நீ கத்துக்க. உனக்கு 1000 தடவை சொன்னாலும் மண்டையில எதுவுமே ஏறாது. மான்சி பெரியம்மா, நீங்க கௌசல்யாக்காவை திட்டாதீங்க. ஒருவேளை பாண்டி அங்க இல்லைன்னா கௌசல்யாக்கா மட்டும் என்ன பண்ணுவாங்க? பாண்டி எங்க போயிருப்பான்னு யாருக்கு தெரியும்? வாய மூடு. பெரியவங்க பேசிட்டு இருக்கும் போது நடுவுல வந்து பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? ஆனா மான்சி பெரியம்மா, நான் ஒரு ஓரமா தானே நிக்கிறேன், நான் எங்க நடுவுல வந்து பேசுறேன்? அப்படியா? நீ இப்ப எனக்கு பசங்களை எப்படி வளர்க்கணும்னு கத்து தர போறியா? நான் எப்படி பசங்களை வளர்க்கறதுன்னு கத்து தர முடியும்? ஒருவேளை நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா போங்க, போய் எங்க அம்மா கிட்ட கத்துக்கோங்க, அவங்க உங்களுக்கு கத்து தருவாங்க. இங்க பாரு மீரா, அதிகமா பேசாத, அப்புறம் அரைஞ்சிடுவேன். பெருசா வந்துட்டு அம்மாவை பத்தி பேச. பிறந்த உடனே நீ உங்க அம்மாவையும் முழுங்கிட்ட, உங்க அப்பனையும் விட்டு வைக்கல. அனாதை பொண்ணு. இங்க பாரு, இப்ப எங்களையாவது நிம்மதியா வாழ விடு. வா கௌசல்யா, வான்னு சொல்றல. அனாதையா? அனாதைனா என்ன? பரவாயில்ல, நான் குண்டு பாட்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அனாதைனா என்னன்னு. மீரா, அண்ணா நீ எங்க போயிட்ட? நான் இன்னைக்கு உன்னை ஸ்கூல்ல பார்க்கவே இல்ல. மீரா, அது என்ன மன்னிச்சிடு மீரா. இன்னைக்கு லஞ்ச்ல நான் உன்னை பார்க்கல.
உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல. இன்னைக்கு நாள் பூரா நீ தனியா இருந்தல. ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணா, என் கூட கௌசல்யா அக்கா இருந்தாங்க. மீரா, பேக் கொடு. மீரா, உனக்கு தெரியுமா இன்னைக்கு சந்தன் சித்தப்பாவோட வயல்ல நான் என்ன பார்த்தேன்னு? குல்பி குல்பி ஐஸ். அண்ணா குல்ஃபி, எனக்கு குல்ஃபி வாங்கி கொடு. குல்பி குல்பி. வா. ரன்வீர், படிப்புல கவனம் செலுத்துறியா? ஆமா நரிச்சித்தப்பா, முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு ரன்வீர், முயற்சிங்கிறது ஒவ்வொரு வேலைக்கும் முதல் படி. அப்புறம் இங்க எல்லாருக்கும் உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. முயற்சி பண்ணனா கண்டிப்பா ஃபெயில் ஆக மாட்டேன். குண்டு பாட்டி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அட கடவுளே, என் வாலுக்குட்டி எத்தனை நாள் கழிச்சு என்கிட்ட கேள்வி கேக்குறான். கேளு கேளு, நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். கேளு. அது என்ன சொல்லுவாங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது என்ன சொல்லுவாங்க? ஆளதான் ஆரம்பிக்கும். ஏய் பாலு, கையா இருக்க போகுது. கையின்னா பசங்க எப்பாவது கலாட்டா பண்ணுவாங்கல்ல, அத வச்சு கண்ணத்துல அரைவாங்க. அதத்தான் கையின்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல குண்டுபட்டி, கையில்ல, அது வேற என்னமோ. என்னை யோசிக்க விடுங்க. அது என்னது? அண்ணாத. குண்டுபட்டி, அண்ணாதன்னா என்ன? சொல்லுங்க குண்டுபாட்டி, அனாதனா என்ன? இங்க பாரு பாலு,
நீ நீ ஏதாவது ஒண்ணு எங்க ஏதாவது கத்துக்கிட்டு வருவ, அப்புறம் இங்க வீட்டுக்கு வந்து உளறிட்டு இருப்ப. எனக்கு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியாது. பேசாம சாப்பிடு. நான் எங்க இருந்தோ கேட்டுட்டு வரல பாட்டி. மான்சி பெரியம்மா தான் சொன்னாங்க நீ அனாத